நடைபெற்ற அந்த விரும்பத்தகாத நிகழ்வை மிக 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 வன்மையாக கண்டிக்கிறேன். நாங்க கேட்போங்க, சொன்னேன் போப்பா தம்பி. குற்றச்சாட்டுகளை பற்றி சொன்னாங்க. பெண்களுக்கு அதிகமாக எதிரான குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொன்னாங்க. சொந்த கட்சியைச் சேர்ந்த அஜிதா ஆக்னஸ் என்ற ஒரு பெண் நிர்வாகி பனையூருக்கே வந்துட்டாங்க. ஏன்னா அவரை வந்து யார எங்கேயும் பார்க்க முடியாது, பனையூர்ல மட்டும் தான் பார்க்க முடியும். பனையூர் பங்களா வாசல்ல வந்து நின்னாங்க. விஜய் காரில் வந்தார், அந்த காரை தடுத்து நிறுத்தினார் அஜிதா ஆக்னஸ். கார்ல இருந்து இறங்கல விஜய், கார் நகர்ந்து கொண்டே போனது. விளம்பரத்திற்கு 800 கோடி இன்னைக்கே அதுதான். எல்லா செய்தித்தாள்களிலும் முதல் பக்கத்திலே விளம்பரம். விளம்பர வெளிச்சத்தில் குளிர்காய்கிறார்கள். யார் வீட்டு படம்? இந்தியாவில் போடக்கூடிய எல்லா திட்டங்களும் மக்கள் வரி பணத்தில் தான் போடப்படுகிறது. திமுக திட்டங்களை எடுக்கின்ற பொழுது மட்டும் அவங்க அப்பா வீட்டு காசையா கொடுத்தீங்கன்னா எல்லாரும் அவங்க அப்பா வீட்டு காசையா எடுத்து கொடுத்துருக்கீங்க. எல்லாமே மக்கள் வரி பணம் தான். ஆனால் அந்த மக்கள் வரி பணத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் திட்டங்களை தீட்டி இருக்கிறது. சாதி என்பது ஏதோ திமுக கண்டுபிடிச்சதில்ல, அதிமுக கண்டுபிடிச்சதில்ல, அது தாவேகா கண்டுபிடிச்சதும் அல்ல, ஏன் நாம் தமிழர் கண்டுபிடிச்சதும் இல்ல. அது பல்லாயிரம் கால சிக்கல். வேதனையோட சொல்றேன். என்ன சொல்றீங்க? சாதி பேரை போட்டுக்கோ, அதான் பெருமைன்னு சொல்றீங்களா இல்லையா? அண்ணன் சீமான் சொன்ன வீடியோ என்கிட்ட இருக்குது. அண்ணன் சீமான் பேசினது இருக்குது. ஏன் போடக்கூடாதுன்னு கேட்கிறாரு. நீங்க வந்து HCL நிறுவனத்தினுடைய மகளை பேரை சொல்லி அதுல போட்டுக்கிட்டா என்ன தப்பு அவங்க பெருமையா நினைக்கிறாங்கன்னு அண்ணன் பேசியிருக்கிற வீடியோ இருக்குன்னு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. நடைபெற்ற அந்த விரும்பத்தகாத நிகழ்வை மிக 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 வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா இது மாதிரியான அரங்குகள்ல நான் முதலே சொன்னேன், தமிழ் சமூகத்தின் பெருமை மாற்று கருத்துக்களை ஒரு அரங்கில் விவாதிப்பது அப்படின்னு சொன்னேன். எதற்கு முன்பு நான் கலந்து கொண்ட ஒரு மேடையில், இதில் நேரத்தில் கணக்கிட்டுறாதீங்க, இதெல்லாம் பேசணும். நான் கலந்து கொண்ட மேடையில் அன்னைக்கு திராவிட சிந்தனையாளர்கள் இந்த மேடையில் யாருமே இல்லை. அன்றைக்கு பாஜகவினர் அதிகம். இதே மாதிரி அன்னைக்கு அவங்க நடந்து கொண்டார்கள். அண்ணன் இருந்தீங்க, நீங்க இருந்தீங்க, அண்ணன் இருந்தார், சம்பத்தண்ணர் இருந்தார். அப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு மேடையில் ஒருவேளை நாளைக்கு நாம் தமிழர் கட்சியினர் அதிகமாக இருந்தால் அவங்க இது மாதிரி நடந்துக்கிட்டா என்ன ஆகுது? இது மாதிரி வேற ஒரு இடத்துல நடந்திருக்கும் செய்து. இது எல்லா கட்சியினருக்கும் நான் பொதுவாக சொல்கிறேன், எல்லா கட்சியினருக்கும் எல்லா சித்தாந்தத்தினரை சேர்ந்தவர்களுக்கும் சொல்கிறேன். ஒருவேளை பாஜகவினர் ஒருவர் கூட இல்லாத மேடையில் அக்கா விஜயதரணி பேசினால் கூட அமைதியாக கேட்பது. திராவிட சிந்தனையாளர்கள் ஒருவர் கூட இல்லாத மேடையில் நானும் தோழர் வெண்ணியரசோ பேசினால் அமைதியாக கேட்பது. நாம் தமிழர் கட்சியினர் ஒருவர் கூட இல்லாத மேடையில் ஸ்ரீதர் பேசினால் அமைதியாக கேட்பது. அதிமுகவினர் ஒருவர் கூட இல்லாத மேடையில் வேற யாரேனும் அதிமுக விமர்சித்தாலும் பாபு முருகல் பேசுகின்ற பொழுது அமைதியாக கேட்பது அப்படிங்கிறது இல்லையா? அதான் நாகரிகமானதாக இருக்கும் என்பதை நான் ரொம்ப கனத்த இதயத்தோட சுட்டி காட்டிட்டு விரைவாக செய்திக்குள்ள வந்துடுறேன். குற்றச்சாட்டுகளை பற்றி சொன்னாங்க. பெண்களுக்கு அதிகமாக எதிரான குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொன்னாங்க. NCRB ரிப்போர்ட் என்று சகோதரி விஜயதரணி அவர்கள் சொன்னார்கள். NCRB ரிப்போர்ட் என் கையில் இருக்குது. முதல் இடத்தில் இருப்பது பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசம் பெண்களுக்கு எதிரான அதிகமான குற்றச்சாட்டுகளில். அடுத்தது மகாராஷ்டிரா, பாஜக ஆளக்கூடிய மகாராஷ்டிரா. 3வது இடம் பாஜக ஆளக்கூடிய ராஜஸ்தான். 4வது இடம் மேற்கு வங்கம். 5வது இடம் மத்திய பிரதேசம். இந்த 5 பட்டியலில் 4 மாநிலங்கள், முதல் 5 பட்டியலில் இருக்கக்கூடிய 4 மாநிலங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் அப்படிங்கிறத இங்க சுட்டி காட்டுறேன். அடுத்தது போதைப் பொருளை பற்றி பேசுனாங்க. திருச்சி, இதெல்லாம் செய்தி, நான் வந்து செய்தி அப்படியே செய்தியாக வாசிக்கிறேன். என் கையில் இருக்கிறது எல்லா பல்வேறு நாளிதழ்களில் வந்த செய்தி. திருச்சி போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் பாஜக நிர்வாகி உள்ளிட்ட 5 பேர் கைது. அதுல யாரை கைது பண்ணியிருக்கிறாங்க? சாதாரண நிர்வாகி இல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெரம்பலூர் மாவட்ட துணைத் தலைவராக இருந்தவர், தற்போது அக்கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினராக இருந்து வரக்கூடிய அடைக்கலராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொல்கத்தாவில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் பாஜக பெண் நிர்வாகி கைது. சென்னை கஞ்சா வழக்கில் பாஜகவினுடைய வேலூர் இப்ராஹிமினுடைய மகன் அப்துல் ரஹ்மான் கைது. பாஜக நிர்வாகி மகன் கைது. போதைப் பொருள் விற்பனை செய்த பாஜகவினர் கைது. இதெல்லாம் வேற 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 நாளிதழில் வந்து வேற 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 செய்திகள். ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து எப்படி வந்து சொல்றதுன்னு தெரியல. அப்போ இதை வச்சு ஒட்டுமொத்தமாக பாஜக தான் செய்கிறது அப்படிங்கிற முடிவுக்கு போயிட முடியுமா? ஏன்னா அவர் திமுகவோடு தொடர்புடையவராக சொல்லப்படுகின்ற ஒருத்தரை பற்றி பேசினாங்க, அதுக்காக சொல்றேன். அடுத்தது வந்து நீங்க வந்து பெண்கள் பாதுகாப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது பில்கிஸ் பானு வழக்கு உங்க எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு தெரியும். 5 மாத கர்ப்பிணியை 11 பேர் கூட்டு பாலியல் வல்லுறவு செய்து கொடூரமாக வந்து அவர் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்ட அந்த வழக்கில் குற்றவாளிகளை விடுதலை செய்தது பாஜக அரசு. விடுதலை செய்யப்பட்ட போது அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றவர்கள் சங்க பரிவாரங்கள். பெண்களின் மீது பாஜக காட்டுகின்ற கரிசனம் என்பது ஆடு நனைகிறதே என்று ஓனாய் அழுவதை போல என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும், மனவேதனையோட சொல்ல முடியும்.
டெல்லியில சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் 60க்கும் மேற்பட்டோர் காணாமல் போகிறார்கள், இதில் 16 பேர் குழந்தைகள். உங்களுடைய டபுள் இன்ஜின் சர்க்கார் என்னவாக இருக்கிறது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்து வந்து ஐயா நாஞ்சில் சம்பத் பேசுகின்ற பொழுது சில தரவுகளை குறிப்பிட்டாங்க. நீங்க பேருந்து போக்குவரத்து கழகங்கள் எவ்வளவு மோசமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே நாளிதழ்கள் வந்த செய்தியை சொல்லிடுறேன். கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் பஸ்ஸை நிப்பாட்டி வீடியோ ஆதாரத்தோட காட்டின செய்தி. தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் டிசம்பர் 2025 அறிமுகப்படுத்தப்பட்ட 20 அதிநவீன மல்டி ஆக்சில் வால்வோ ஏசி பேருந்துகள் சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கும் தங்கள் பயணத்தை தொடங்கின. மிக சொகுசான ஒரு அவ்வளவு உயர்தர வால்வோ ஏசி பேருந்துகளை இந்த அரசு அறிமுகப்படுத்தி இருக்கிறது. சென்னையில் 135 மின்சார ஏசி பேருந்துகள் சேவை உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை அருகே பெரும்பாக்கத்தில் புதிதாக 135 மின்சார ஏசி பேருந்துகள் சேவையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் முதன்முறையாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் 208 கோடி மதிப்பில் 120 புதிய தாழ்தள மின்சார பேருந்துகளின் சேவையை ஏற்கனவே முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடந்த ஜூன் மாதம் தொடங்கி வைத்திருந்தார். அப்ப ஏற்கனவே ஒரு 120, அதுக்கப்புறம் ஒரு 135. தமிழ்நாட்டில் நான் சொல்றேன், இந்தியாவில் முதன்முறையாக போக்குவரத்து கழகத்தை நாட்டுடைமையாக்கி அரசு போக்குவரத்து கழகத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம், முத்தமிழஞ்சன் டாக்டர் கலைஞர். மினி பஸ்ஸை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு எல்லா கிராமங்களிலும் மினி பஸ் சேவையை விரிவுபடுத்தி இருப்பதும் திமுக, ஏற்கனவே மினி பஸ் சேவையை கொண்டு வந்ததும் திமுக அப்படிங்கிறது தெரியும். அடுத்தது டெப்போ மூடப்பட்டதை பத்தி பேசினாங்க. டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் பிளாக்ஸ் ஆஃப் அப்கிரேடட் பூனமல்லி இ பஸ் டெப்போ. நீங்க திருச்சிக்கு போங்க, விமான நிலையமா பேருந்து நிலையமானு மயங்கி போற அளவுக்கு ஒரு விமான நிலையத்திற்கு இணையான ஒரு பேருந்து நிலையத்தை திருச்சியில் கட்டி திறந்தது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு. நீங்க எல்லாத்தையும் மூடிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க, எல்லா பஸ் டிப்போவும் மூடிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்றது ஏற்புடையதா அப்படிங்கிறது. அப்புறம் வந்து நீங்க வந்து வேற சில குற்றச்சாட்டுகளை கூட அண்ணன் வச்சாங்க. போராடியவர்களை இந்த அரசு பார்த்ததா, சந்தித்ததா, தீர்வு கண்டதா? தூய்மை பணியாளர்களின் போராட்டம் நடந்தது. எஸ், அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அப்படியே எல்லாரும் வட்டமா உட்கார்ந்து பேசி தீர்வு கண்டு அந்த தூய்மை பணியாளர்கள் மகிழ்ச்சியாக கரவொலி எழுப்பி அரசுக்கு நன்றி சொல்லி போராட்டத்தை நிறைவு செய்து கொண்டதையும் நான் அண்ணனுக்கு மகிழ்வோடு பணிவோடு சுட்டிக்காட்ட கடமைப்படுறேன். அரசு ஊழியர்களுடைய போராட்டம், ஓய்வூதிய போராட்டம் இந்தியா முழுவதும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறுத்தப்பட்ட நிலையில பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு இணையான தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் ஒன்றை கொண்டு வந்து ஜாக்டோ ஜியோ இன்றைக்கு முதலமைச்சருக்கு பாராட்டு விழாவே எடுத்து விட்டது. ஆனா நான் இன்னொன்னு கேட்கிறேன், இவர்களெல்லாம் சந்தித்தார்களா அப்படின்னு நான் பெரிதும் மதிக்கக்கூடிய அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் வினவினார்கள். சொந்த கட்சியைச் சேர்ந்த அஜிதா ஆக்னஸ் என்ற ஒரு பெண் நிர்வாகி, நான் இவ்வளவு செலவு பண்ணேன், இவ்வளவு போராடினேன், எனக்கு எந்த பொறுப்பும் தரவில்லை, நான் விஜயை பார்த்து ஒரு முறை என் மனக்குறைய சொல்றதுக்கு எனக்கு அனுமதிங்கன்னு சொல்லி பனையூருக்கே வந்துட்டாங்க. ஏன்னா அவரை வந்து இறங்கியும் பார்க்க முடியாது, பனையூர்ல மட்டும்தான் பார்க்க முடியும். பனையூர் பங்களா வாசல்ல வந்து நின்றாங்க. விஜய் காரில் வந்தார், அந்த காரை தடுத்து நிறுத்தினார் அஜிதா ஆக்னஸ். கார்ல இருந்து இறங்கல விஜய், கார் நகர்ந்து கொண்டே போனது. விட்டா அவர் மேலே ஏற்றிருப்பாங்க போல. அந்த அம்மையார் சூசைட் அட்டன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்க. போய் எட்டி கூட பார்க்கல திரு விஜய், எட்டி கூட பார்க்கல. நான் தலித் என்பதால் எனக்கு பதவி மறுக்கப்படுகிறது என்று சொல்லி ஒரு தலித் இளைஞன் அந்த கட்சி உறுப்பினர் அட்டையை கிழிச்சு எரிஞ்சிட்டு வெளியில வந்தான். அத்தனை ஊடகங்களிலும் செய்தியாக பதிவாயிருக்கிறது. ஏன் என்று ஒரு விசாரணை நடத்திருப்பீங்களா? லட்சக்கணக்கில் ஒன்றிய செயலாளர் பதவி, மாவட்ட செயலாளர் பதவியை தாவேகா நிர்வாகிகள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டா மேலிடத்திற்கு என்று சொல்லுகிறார்கள். யார் அந்த மேலிடம் என்று எல்லா ஊடகத்திலும் தாவேகா நிர்வாகிகள் பேட்டி கொடுத்தார்கள். விஜய் அதை பற்றி ஒரு விசாரணை குழு அமைத்திருப்பாரா? யார் அந்த மேலிடம் என்று விசாரித்தாரா? இத்தனை நாட்கள் விஜய்க்காக கட் அவுட் கட்டி பாலாபிஷேகம் செய்த ரசிகர்களுக்கு பதவி கொடுக்கப்படாமல் யார் யாருக்கோ பதவி கொடுக்கப்படுகிறது என்று அவர்கள் புலம்புகிறார்களே, அவர்களை நீங்கள் அழைத்து பேசியிருப்பீர்களா அப்படிங்கிறதையும் நான் வந்து இங்க சுட்டி காட்டுறேன். நீதிமன்றத்தில் வந்து வழக்காடுனாங்க மமதா பானர்ஜி. ஸ்டாலின் அரசு, அண்ணன் ஸ்டாலின் அரசு என்ன செய்தது என்று ஐயா கேட்டாங்க. ஆளுநர்களுக்கு சட்டப்பேரவையில் சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றி அனுப்பணும்னு வைங்க, ஆளுநர் அதை கிடப்பில் போட்டு அவர் பேசாம உட்கார்ந்துறாரு. எந்த மாநில அரசுக்கும் இதே தலைவலியா இருக்கு. நீதிமன்றத்துக்கு சென்று வழக்காடி ஆளுநர் மட்டுமல்ல, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பக்கூடிய மசோதாக்களுக்கு கூட இத்தனை மாதத்திற்குள் முடிவெடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்று தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நான் பணிவோடு சுட்டிக்காட்ட கடமைப்படுறேன். பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிப்பது அது யார் கையில வச்சிருக்கிறாங்க? ஆளுநர் கையில இருக்குது. அவர் நியமிக்க மறுக்கிறார். இதனால் கல்வி வளர்ச்சி பாதிக்கப்படுகிறதுங்கிற சர்ச்சை வந்தபோது இனி பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை மாநில முதலமைச்சரே நியமிப்பார் என்று சட்ட திருத்த மசோதாவை சட்டப்பேரவையில் ஆளுமையோடு கொண்டு வந்தார்.
அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போனீங்க. இன்றைக்கு நீதிமன்றத்திலும் வழக்காடி வெற்றி பெற்று வந்திருக்கிறார் அப்படிங்கறதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்படுறேன். அப்புறம் சகோதரர் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஸ்ரீதர் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார், நீங்க பாஜகவினுடைய கொள்கை இப்பொழுதுதான் மதவாத கொள்கையாக மாறி இருக்கிறதா? அப்பொழுது இருந்தே மதவாத கொள்கை தானே, நீங்கள் அவர்களோடு கூட்டணி வைத்தீர்களே அப்படிங்கிற கேள்வியை ஐயா எழுப்புனாங்க. அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டது திமுக. ஆனால் அவர்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டல்ல, திமுகவின் கொள்கையை அவர்களை ஏற்றுக்கொள்ள செய்து குறைந்தபட்ச செயல் திட்ட ஒப்பந்தம் போட்டு ராமர் கோயில் கட்டக்கூடாது, பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரக்கூடாது, ஹிந்தியை திணிக்கக்கூடாது, காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்கக்கூடாது என்று ஒப்பந்தத்தை போட்டு கூட்டணி வைத்தார்கள். கூட்டணினா என்னங்க? நான் ஒருத்தருக்கு ஒரு கட்சி இருக்குன்னா திமுகவும் விசிகாவும் கூட்டணினா விசிக வேட்பாளருக்காக திமுக போய் வேலை செய்யும், பிரச்சாரம் செய்யும். திமுகவினுடைய ஓட்டு விசிகாவுக்குள்ளும், விசிகாவினுடைய ஓட்டு திமுகவுக்குள்ளும். இதான் கூட்டணி. இப்போ நாம் தமிழர் கட்சி பாஜகவோட கூட்டணி வச்சிருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? இங்க இல்ல, மும்பையில மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக பரப்புரை செய்வதற்கு இங்கிருந்து விமானம் பிடிச்சிட்டு போய் என்னுடைய அண்ணன் மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் பாஜகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். அது மறைமுக கூட்டணியா இல்லையா என்று எனக்கு தெரியல. அதை நம்ம பேசணும். ஒன்று, பெண்களுக்கு நாங்கள் 50 விழுக்காடு கொடுத்துருக்கிறோம், நீங்க கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க. நிச்சயமா உங்களுடைய நோக்கத்தை நான் பாராட்டுறேன், அதுல எந்த ஐயப்பாடும் இல்லை, சந்தேகிக்கல, உள்ளபடி அது பாராட்டுதலுக்குரியது. ஆனால் நீங்க கொடுக்கலன்னு சொன்ன குற்றச்சாட்டுல நான் மாறுபடுறேன். உள்ளாட்சி அமைப்புகளில் 21 மாநகராட்சிகளில் 11 மேயர்கள் பெண் மேயர்கள், 50க்கு 50 கொடுத்தது இந்த அரசு அப்படிங்கறதை நான் சுட்டி காட்டுறேன். என்ன சாதனை செஞ்சிட்டீங்க, என்ன திட்டங்களை போட்டீங்க, திட்டங்களை சொல்லி ஏதாவது ஓட்டு கேட்க முடியுமான்னு சொன்னீங்க. மிக விரைவா வாசிச்சிடுறேன். 5,40,500 மாணவர்கள் மாதம் 1000 ரூபாய் வாங்குறாங்க. 5,95,500 மாணவிகள் மாதம் 1000 ரூபாய். 34,45,500 மகளிர்கள் மகப்பேறு நிதி உதவி பெறுகிறார்கள். 4.75 கோடி பேர் மக்களை தேடி மருத்துவம் மூலம் பலன் பெற்றிருக்கிறார்கள். 87,34,400 பேருக்கு மருத்துவ காப்பீடு கொடுக்கப்பட்டுள்ளது. 17,80,000 பேர் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்களில் பயனடைந்துள்ளார்கள். 10,637 பெற்றோர் இல்லாத குழந்தைகள் மாதம் 2,000 ரூபாய் பெற்று வருகிறார்கள். 19,34,000 குழந்தைகள் பள்ளிகளில் காலை உணவு உண்டு வருகிறார்கள். 1.31 கோடி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தவறாமல் கொடுக்கப்படுகிறது. 881 கோடி முறை தமிழ்நாட்டு பெண்கள் பேருந்துகளில் கட்டணமின்றி பயணித்திருக்கிறார்கள். இதன் மூலம் மாதம் சராசரியாக 888 ரூபாயை சேமிக்கிறார்கள். இதை விட வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திட்டத்தை சொல்லிட்டு நான் போயிடுறேன். ஓட்டுக்காக நீங்க நினைக்கிறீங்க, 18 வயதுக்கு மேலதாங்க இங்க ஓட்டு இருக்குது. காலை உணவு திட்டத்துல பயனாளர் பெறக்கூடிய குழந்தைங்களுக்கு ஓட்டு கிடையாது. அதை விட ஒண்ணு சொல்றேன், இன்றைக்கு பெண்கள் இங்க இருக்கிறீங்க, தாய்மார்கள் சகோதரிகள் இருக்கிறீங்க, பெண்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தா இன்னைக்கு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய என்ன தெரியுமா? கர்ப்பவாய் புற்றுநோய். இந்த கர்ப்பவாய் புற்றுநோயை தடுப்பதற்கு உலக நாடுகள் பெரும் ஆராய்ச்சி செய்து ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த தடுப்பூசி 10,000 ரூபாய் விலை. உலக நாடுகளுக்கே இன்னும் பல நாடுகளுக்கு அது போய் சேரல, எட்டி சேரல. தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த செய்தியை அறிந்து தமிழ்நாட்டில் 5 வயதிலிருந்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கர்ப்பவாய் தடுப்பு புற்றுநோய் தடுப்பு ஊசியை கட்டணமின்றி இலவசமாக கொடுத்து இன்றைக்கு நம்முடைய வருங்கால தலைமுறையை காக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார் அல்லவா? எல்லாமே நீங்க கொடுத்தீங்க, அவங்க வீட்டு பணமா அப்படின்னு சகோதரி விஜயதரணி அவர்கள் சீற்றத்தோடு கேள்வி எழுப்பினார். பீகாரில் 75 லட்சம் பேருக்கு 10,000 ரூபாய் கொடுத்தீர்கள். அது மோடியினுடைய குடும்ப சொத்தை விற்று கொடுக்கவில்லை, அதுவும் மக்கள் பணம் தான். மகாராஷ்டிராவில் 2,000 ரூபாய் வைத்து மாதம் 3 மாதம் முன்பணமாக கொடுத்தீங்க, தேர்தல் 6 மாசம் தள்ளி வச்சு. அது அமித்ஷாவினுடைய குடும்ப சொத்து வித்து கொடுக்கல, அதுவும் மக்கள் வரி பணம் தான். இந்தியாவில் போடக்கூடிய எல்லா திட்டங்களும் மக்கள் வரி பணத்தில் தான் போடப்படுகிறது. திமுக திட்டங்களை எடுக்கின்ற பொழுது மட்டும் அவங்க அப்பா வீட்டு காசியா கொடுத்தீங்கன்னா எல்லாரையும் அவங்க அப்பா வீட்டு காசியா எடுத்து கொடுத்துருக்கீங்க. எல்லாமே மக்கள் வரி பணம் தான். ஆனால் அந்த மக்கள் வரி பணத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் திட்டங்களை தீட்டி இருக்கிறது. எந்த திட்டத்தையும் தீட்டலைன்னு வைங்களேன். ஒரு வாதத்துக்கு வைக்கிறேன், நல்லா படிச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு ஒரு பையன் சொல்றான், இந்த ஒரு வரி சொல்லிட்டு நிறைவேறான். நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பையன் சொல்றான், எப்படிப்பா? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் 90 மார்க் 95 மார்க் 98 மார்க் வாங்கியிருக்க, வெரி குட், அவ்வளவுதான். இதான் அடையாளம். திமுக அரசு சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது. இந்தியாவில் பொருளாதாரத்தில் தமிழ்நாடு முதலிடம், கல்வியில் தமிழ்நாடு முதலிடம், வேலைக்கு செல்லும் பெண்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகம். அப்ப ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கையில் இருக்குது. ஸ்ரீதர் அவர்கள் ஒன்று சொன்னார்கள், நிறைவா அதை சொல்லிடுறேன். மேல் பாதியை பற்றி கேட்டீங்க, சாதி பிரச்சனையை பற்றி கேட்டீங்க. மேல் பாதியில கோவிலுக்குள் ஒரு தரப்பை வரக்கூடாது என்று சொல்லி வாதிட்டது யார்? பாட்டாளி மக்கள் கட்சி வாதிட்டுதா இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள், கரெக்ட் தானே? பாலு அவர்கள் நீதிமன்றத்துக்கு போனார். அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்களையும் நீங்கள் தற்போது பெரியார் பட்டியலில் சேர்த்தீர்கள். அவரும் பெரியார், அதை எதிர்த்து போராடுகின்ற திருமாவளவனும் பெரியார், பிரபாகரனும் பெரியார்.
பிரபாகரனை தூக்கிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றிய காளிமுத்துவும் பெரியார் பட்டியலில் வருவார்களே என்று சொன்னால் இந்த முரண்பாட்டை நாங்கள் ஜனநாயகபூர்வமாக கேள்வி எழுப்ப வேண்டுகிறோம். சாதி என்பது ஏதோ திமுக கண்டுபிடிச்சதில்ல, அதிமுக கண்டுபிடிச்சதில்ல, அது தாவேகா கண்டுபிடிச்சதும் அல்ல, ஏன் நாம் தமிழர் கண்டுபிடிச்சதும் அல்ல, அது பல்லாயிரம் கால சிக்கல். ஆனா அந்த சிக்கலுக்கு தீர்வை காண போராடி கொண்டிருக்கிறதா திமுக போராடிக்கிட்டு இருக்கு. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் சொல்லுதா இல்லையா? நீங்க சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு அரசு வேலைகளில் முன்னுரிமை கொண்டு வந்திருக்குதா இல்லையா? சுயமரியாதை திருமண சட்டம் இங்க தானே நடந்திருக்குது. சமத்துவபுரங்களை கொண்டு வந்தாங்களா இல்லையா? அப்ப முடிந்த அளவு ஒரு கட்சி போராடுது. மாறாக இன்னொரு பக்கம் உங்களை போன்றவர்கள் வேதனையோட சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? சாதி பேரை போட்டுக்கோ, அதான் பெருமைன்னு சொல்றீங்களா இல்லையா? அண்ணன் சீமான் சொன்ன வீடியோ என்கிட்ட இருக்குது. அண்ணன் சீமான் பேசினது இருக்குது. ஏன் போடக்கூடாதுன்னு கேட்கிறாரு. நீங்க HCL நிறுவனத்தினுடைய அவருடைய மகளை பேரை சொல்லி அதுல போட்டுக்கிட்டா என்ன தப்பு அவங்க பெருமையா நினைக்கிறாங்கன்னு அண்ணன் பேசியிருக்கிற வீடியோ இருக்குன்னு. நீங்க சொல்லலைன்னா நான் உங்க கருத்தை எடுத்துக்கிறேன். சரி, ஓகே, நீங்க சொல்லலைன்னு சொல்றீங்க, நான் சொல்லி இருக்கிறதா சொல்றேன். மக்கள் முடிவு கூட்டுருவோம். ஆனா நீங்க இன்றைக்கு குலம் இனம் என்று பெருமை பேசக்கூடிய பல பதிவுகள் மக்கள் மன்றத்தில் இருக்கிறது. சாதி மதத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெரியாரிய சிந்தனை கொண்ட கட்சிகள் தமிழ்நாட்டில் முதலிடத்தில் இருப்பார்கள். பெரியாரை எதிர்க்கக்கூடிய, பெரியார் சிந்தனைக்கு முற்றிலும் விரோதமான பாஜகவோ அல்லது இன்றைக்கு பெரியாரை கடுமையாக எதிர்க்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோ நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களால் புறக்கணிக்கப்படும் அப்படிங்கறத நான் உறுதியா சொல்றேன். அதை தேர்தல் முடிவுகள் காட்டும் என்று நான் நம்புகிறேன். ஜனநாயக ரீதியாக கருத்துக்களை வைத்து சண்டை செய்வோம், கருத்து மோதல்களை செய்வோம், களத்தில் நாகரிகமான அரசியலை முன்னெடுப்போம். அதுவே தமிழ்நாட்டின் மாண்பிற்கும் மரபுக்கும் நல்லது என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557.